நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். வாரந்தோறும் உறவுகள் என்ற ஒரு அகன்ற விரிந்த தலைப்பில் சில உபதலைப்புகள் எடுத்துக்கொண்டு எனது கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். இன்றைக்கு காலை திருவள்ளுவர் மண்டபத்தில், யாழ்ப்பாணத்து திருவள்ளுவர் மண்டபத்தில் ஒரு மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டுக்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட பொருள், தேசிய ஒற்றுமையை நோக்கி எம்மை வழிநடத்தும் சமய விழுமியங்கள். ஒரு நல்ல தலைப்பாகவே எனக்கு தென்பட்டது. ஒருவேளை நாங்கள் பிந்திவிட்டோம் என்று கூட நான் நினைத்தது உண்டு. நாங்கள் எப்போவோ இதை பற்றி பேசியிருக்க வேண்டும், பேசுனது மட்டுமல்ல, வாழ முனைந்திருக்க வேண்டும். ஒருவேளை நாங்கள் அதை ஆரம்பத்திலிருந்து செய்திருந்தால் இந்த போரையே நிறுத்தி இருக்கலாமோ என்று கூட நான் நினைக்கிறேன். சரி, நடந்ததை, நடக்காததை பற்றி பேசாமல் இந்த எடுத்துக்கொண்ட இந்த பொருளுக்கு வருவோம். மேற்கூறிய இந்த தலைப்பில் சமய சார்புடைய மக்கள் எல்லாரும் ஒன்றாக வந்து சமய விழுமியங்கள் பற்றி பேசுகிறார்கள். நல்லபடியாக பேசினார்கள். அதில் நானும் ஒருவர். இந்த சமய விழுமியங்கள் மனித விழுமியங்களுக்கு முரண்பாடா என்ற ஒரு கேள்வி. இல்லை, சமய விழுமியங்கள் மனித விழுமியங்களை நிராகரிக்குமா என்றொரு கேள்வி. இப்போ நாங்கள் மனித உரிமைகள் என்று பேசுகிற பொழுது சிங்கள மனித உரிமைகள், தமிழ் மக்களுடைய மனித உரிமைகள் என்று பேசுவதில்லை, அல்லது இந்திய மக்களுடைய மனித உரிமைகள், ஆப்பிரிக்க மக்களுடைய உரிமைகள் என்று பேசுவதில்லை. உலகளாவிய ரீதியில் மனிதர்கள், மக்களின் மனித உரிமைகளைத்தான் பேசும். அதில் கூட எனக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிட்டது. என பிரிவினைகளை வளர்த்து கொண்டு வரும் இந்த உலகில், இந்த மனித உரிமைகளையும் பிரிப்பார்களா? இதை நான் ஏன் கூறுகின்றேன்? இன்றைக்கு இஸ்ராயல் காசா போரில் மனித உரிமைகள் நிச்சயமாக மீறப்படுகின்றன, பயங்கரமாக மீறப்படுகின்றன. ஒரு இன அழிப்பே நடக்கிறது என்று பல நாடுகள் ஏற்றுக்கொண்டன. இந்த சூழலில் மனித உரிமைகளை பற்றி ஓங்கி பேசும் வட அமெரிக்கா இஸ்ராயலை ஆதரித்து பலஸ்தீனர்களை அழிக்க முற்படுகிறார்கள். அப்போ இஸ்ராயல் ஏதாவது செய்தால் அது குற்றமல்ல, பலஸ்தீனியர்கள் செய்தால் அது குற்றம் என்ற ஒரு போக்கை வட அமெரிக்கா, ஒரு பெரிய நாடு, ஜனநாயக நாடு, சொல்லுகின்றது. அதுதான் என்னுடைய சந்தேகம். இனி வார காலங்களில் மனித உரிமைகள் உலகளாவி இல்லாமல் நாடு ரீதியாக பக்க சார்புடையதாக பிரிக்கப்படுமா? இன்னும் ஒரு உதாரணம். எந்த ஒரு முறையான காரணம் இல்லாமல் ஒரு ஊகத்தில் உக்ரைனை ரஷ்யா அழிக்க முற்படுகின்றது. சில நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவு, சில நாடுகள் ரஷ்யாவுக்கு ஆதரவு. மனித உரிமைகளை பற்றி யாரும் பேசுவதாக தெரியவில்லை. அது மட்டுமல்ல, ரஷ்யாவில் உள்ள ஆர்த்தடாக்ஸ் திருச்சபையினுடைய ஒரு கிளை, அவருடைய தலைவர், ஒரு கிறிஸ்தவ தலைவர், ரஷ்யாவுடைய போரை நியாயப்படுத்தி பேசுகிறார். அப்போ மனித உரிமைகள் பக்க சார்பா? எங்கள் நாட்டை எடுத்துக்கொண்டால் பௌத்த சிங்களம் என்றும்
சைவ தமிழ் என்றும் பிரிந்திருக்கிறோம். அது காலாகாலமாக வளர்க்கப்பட்டது, இயல்பாக தோன்றவில்லை, வளர்க்கப்பட்டது, அரசியல் ரீதியாக வளர்க்கப்பட்டது. இன்றைக்கு ஒரு பயங்கரமான சூழல் தான் இருக்கிறோம். நான் இந்த கிறிஸ்தவர்களை பற்றி சொல்ல இல்லை. கிறிஸ்தவ சிங்கள மக்கள் சிங்களத்துக்கு சார்பாக நின்று கொண்டு கிறிஸ்தவ தமிழர்களை ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்கிறார்கள். சில வேளை தப்பாகவும் கணிக்கிறார்கள். அப்போ எனக்கு ஒரு கேள்வி, கிறிஸ்தவத்துக்கு உள்ளேயே கிறிஸ்தவ விழுமியங்கள் மாற்றங்கள் உண்டா, வேறுபாடுகள் உண்டா? இப்படிக்கொரு சூழலில் தான் நாங்கள் சமய விழுமியங்களை பற்றி பேசுகிறோம். அதாவது எந்த காலகட்டத்தில் நின்று கொண்டு, எந்த களத்தில் நின்று கொண்டு, எந்த சூழமைவில் கண்டெக்ஸ்டில் நின்று கொண்டு பேசுகிறோம் என்பது முக்கியம். இன்னும் ஒருபடி மேல் சென்றால், நாங்கள் ஒரு ஒரு சமூக, அதாவது சமய சார்பற்ற ஒரு சமூகம் உருவாக்கி கொண்டு வருவதை பார்க்கிறோம். செக்யூலரிசம். இந்த சமய சார்பற்ற சமூகம் என்றால் என்ன? அவர்கள் சமயத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, சமயத்தை நிராகரிப்பவர்கள் அல்ல. ஆனால் சமயம் மனித வாழ்க்கையில் எந்த செல்வாக்கையும் கொண்டிருக்கக்கூடாது என்பது ஒரு அலட்சிய போக்கு. சமயம் தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாடு. இதுதான் இந்த சமய சார்பற்ற ஒரு சமூகம், செக்யூலரிசம். இதனுடைய பின்னணி என்ன? இது எப்படி திடீரென்று வந்ததா சமுதாயத்தில்? இல்லை, இதுக்கு ஒரு பின்னணி உண்டு. முதலாவது மெட்டீரியலிசம், பொருளாதார ரீதியான ஒரு வாதம், உலகளாவிய ஒரு உலகப்போக்கு. இரண்டாவது நுகர்வு கலாச்சாரம். மூன்றாவது தொழில்நுட்ப வளர்ச்சி. நாலாவது மருத்துவத்துறையில் தொழில்நுட்ப வளர்ச்சி. ஐந்தாவது ஒரு கணத்தில் ஒரு நாட்டை அழிக்கக்கூடிய ஆயுத உற்பத்தி செய்வது மட்டுமல்ல, அதை பயன்படுத்தும் நிலைப்பாடு உண்டு. பெரிய இடங்களில் இருப்பவர்கள் அவர்களை தலைவர்கள் என்று சொல்லி நான் முடியாது, அவர் முகாமையாளர்கள் இதை செய்கிறார்கள், இனங்களை அழிக்கிறார்கள். பொறுப்பு கூறுவது கிடையாது, பொறுப்பு கூறாமை ஒன்று. இப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதிக்கும் சமய தலைவர்கள் இன்னொரு பக்கம். இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் தான் இந்த சமய சார்பற்ற சமூகம் உருவாகி கொண்டிருக்கு, விரைவாக வளர்ந்து கொண்டிருக்கு. இது ஐரோப்பாவில் மட்டும் நடக்கிறது என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது நேரடியாகவோ மறைமுகமாகவோ அது செல்வாக்கு செலுத்துகின்றது. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் சமய சடங்குகளும் சட்டங்களாலும் மக்களை நிரப்பி, மக்களை அதுக்குள்ள உட்படுத்தி, அவைக்கு முன்னுரிமை கொடுத்து வளர்க்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு. இரண்டாவது, மூட நம்பிக்கைகள் வளர்ந்து கொண்டே போகின்றன. சில வேளை நாங்கள் எங்களோட தெருக்களில் போகிற பொழுது சமய சார்புடையவர்கள் சமயத்துக்கு பேரில் செய்யும் சில வேலைகளை பார்த்தால் நாங்கள் ஏதோ கற்காலத்தில் வாழ்கிறோமான்னு கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு. இதை ஆதரித்து வளர்ப்பவர்கள் யார்? சமயமும் சமயத்துக்கு பொறுப்பாக இருப்பவர்கள். சிறுவர்கள் எங்களோட பக்தியில் பார்க்கிற பொழுது டிவோஷனலிசம், அங்கு சமய விழுமியங்கள் இருக்கின்றனவா, அல்லது சமய விழுமியங்கள் இல்லாத ஒரு பக்தியை வளர்த்து கொண்டு இருக்கின்றோமா?
இன்னும் கொஞ்சம் விரிவாக ஆழமாக பார்க்கிற பொழுது சில ஆராதனைகள் வழிபாடுகளில் கூட கடவுள் இருக்கிறாரா, இல்லை கடவுள் இல்லாத ஒரு சமயம் வளர்கின்றதா என்ற கேள்விகள் நிச்சயமாக உண்டு. இந்த பின்னணியில் தான் சமய சார்பற்ற ஒரு சமூகம் உருவாகின்றது. இன்னும் ஒரு பக்கத்தில் இன்றைக்கு 140 ஆண்டுகளுக்கு முன் ஃப்ரெட்ரிக் நியட்சே என்ற ஒரு மெய்யியலாளர் கடவுள் செத்து விட்டார், கடவுளை நாங்கள் கொலை செய்து விட்டோம், வாழ்க்கை அர்த்தமற்றது, நீக்கிலிசம், ஒன்றுமில்லாமை ஒரு தத்துவத்தை பரப்பினார். இந்த நூற்றாண்டில் இந்த உலகத்திலே 3 பெரும் அறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் ஒருவராகிய டாக்சன் சமயம் ஒரு மாயை என்று எழுதினார். ஒரு பெரிய அறிஞர். இவர்களுடைய கருத்துகள் பரவலாக மக்களிடம் செல்லாவிட்டாலும் ஒரு சிலரை பாதித்துள்ளது, ஒரு சிலரை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு வந்திருக்கிறார். இன்னும் ஒரு பக்கத்தில் பார்க்கிற பொழுது 1960களில் ஒரு பாலியல் கிளர்ச்சி, சிலவள பாலியல் புரட்சி என்று சொல்கிறார்கள், அது புரட்சி அல்ல, பாலியல் கிளர்ச்சி. அதாவது அன்றைய சமூகத்தில் இருந்த கட்டுப்பாடுகள் ஒழுங்குகளுக்கு எதிரான ஒரு இயக்கம், ஒரு பாலியல் இயக்கம். வட அமெரிக்காவில் தோன்றி ஐரோப்பாவில் பரவி அது பெரிதாக வேறு நாடுகளுக்கும் சிறிய அளவில் பெரிய அளவில் பரவி கொண்டிருக்கு. இந்த பாலியல் புரட்சியோ அல்லது பாலியல் எதிர்ப்போ அது என்ன சொல்லுது என்று சொன்னால், பாலியலை பற்றிய செய்கை முறைகள் நடைமுறைகள் மற்றவர்களால் விதிக்கப்படக்கூடாது. நான் என்னவும் செய்யலாம், எதுவும் செய்யலாம், எப்படியும் செய்யலாம், இங்கேயும் செய்யலாம், அப்படி ஒரு போக்கு. அதான் இந்த பெர்மிசிவ் சொசைட்டி. எதையும் செய்யலாம், கட்டுப்பாடும் இருக்கப்படாது, ஒழுக்கம் இருக்கப்படாது. இந்த ரெண்டும் சேர்ந்து மேல்நாட்டு சூழலில் கிறிஸ்தவ ஒழுக்க இயலுக்கு ஒரு பெரிய சவாலாக அமைந்தது. இதன் பின்னணியில் வட அமெரிக்காவின் ஜனாதிபதியாக முதல் முறை வந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய செய்கைகளையும் நடைமுறைகளையும் பார்த்து அதே நாட்டு பல்கலைக்கழகம், பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்து பேராசிரியர்கள் சிலர் ஒரு நூல் எழுதினார்கள். அந்த நூலின் தலைப்பு போஸ்ட் ட்ருத். தமிழில் மொழிபெயர்த்தால் உண்மைக்கு பின்னார் என்று தான் சொல்லுவோம். ஆனால் அதன் அர்த்தம் என்ன? பொய் சொன்னால் மறுபக்கம் உண்மை உண்டு. போஸ்ட் ட்ருத் அதுவல்ல, உண்மையே இல்லை என்று மறுப்பது. அப்படி கொத்த ஒரு ஜனாதிபதியை 2ஆம் முறையாக வட அமெரிக்காவில் வெள்ளைத்தோல் போர்த்த கிறிஸ்தவர்கள் தலைவராக்கியிருக்கிறார். அப்படின்னு சொன்னால் இவருடைய சமய விழுமியங்கள் என்ன? இத்தனையும் சேர்ந்துதான் சமய சார்பற்ற ஒரு சமூகம் உருவாகின்றது. இந்த பின்னணியில் தான், இந்த சூழமைகளில் தான் நாங்கள் சமய விழுமியங்கள் பற்றி பேசுகிறோம். நான் அமெரிக்கா ஐரோப்பாவில் நடந்த நடைமுறைகள் அல்லது நிகழ்வுகளை பற்றி சொல்கிற பொழுது அது எங்களை பாதிக்காமல் இல்லை. தமிழ் சினிமாவை பார்த்தால் பார்க்கலாம் அவ்வளவு தூரம் நாங்கள் இதால் பாதிக்கப்படுகிறோம். ஒழுக்கையியல் இல்லாமல் போய்விட்டது. ஒழுக்கையியல் இல்லாமல் போனால் சமய விழுமியங்களும் இல்லாமல் போயிடும். நான் மிகப்படுத்தி கூறுவது போல உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் நீங்கள் சமூகத்தில் வெளியால் நின்று, சமயத்துக்கு வெளியால் நின்று ஒரு நேர்மையோடு உன்னிப்பாக பார்த்தால் உங்களுக்கு தெளிவு தோன்றும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இயேசு பிறந்து வளர்ந்தவர். அதாவது யூதத்தில் பிறந்து யூதத்தில் வளர்ந்து, ஆனால்
புனித லூக்கா தன்னுடைய நற்செய்தியில் சொல்கிறது போல அவர் வலிமையும் ஞானமும் பெற்று வளர்ந்தார். வலிமையிலும் ஞானத்திலும் வளர்ந்தார். அந்த வலிமையிலும் ஞானத்திலும் வளர்ந்த இயேசு யூதத்தை மேவி, யூதத்தை வெளியிலிருந்து பார்த்து அந்த யூத சமயத்தினுடைய சீர்கேடுகளை கடுமையாக விமர்சித்தார். இயேசு ஒரு சமய சீர்திருத்தவாதி. ஒரு சமயம் ஒரு அமைப்பாக மாறி அந்த அமைப்பு நிர்வகிக்கப்படும் பொழுது, நிர்வாகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது விழுமியங்கள் மறுக்கப்படுகின்றன அல்லது மறைக்கப்படுகின்றன. இது கிறிஸ்தவ சமயத்தில் நாங்கள் பார்த்தோம். அப்படிப்பட்ட சமயம் சீர்திருத்தப்பட வேண்டும் என்பதில் எனக்கு இரு சிந்தனைகள் கிடையாது. அவை ஒவ்வொரு சமயமும் அந்த சமயத்து பெரியோர்கள், அந்த சமயத்து முகாமையாளர்கள், அந்த சமயத்து குருக்கள் தங்கள் சமயங்களை இன்று பார்க்க வேண்டும். பார்த்து அவருடைய சமய விழுமியங்களுக்கு என்ன நடந்தது, ஏன் அந்த சமய விழுமியங்கள் நடைமுறையில் வாழப்படவில்லை என்ற ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த சமய சீர்திருத்தம் இல்லாமல் நாங்கள் சமய விழுமியங்கள் பற்றி பேசுவோமாக இருந்தால் ஒரு வெற்றிடத்திலிருந்து பேசுவது போலத்தான் தோற்றும், ஒரு எம்டி ஸ்பேஸ். ஆகவே எங்களோட பேச்சு எவ்வளோ அழகாக இருந்தாலும், எவ்வளவு பொருள் செறிந்ததாக இருந்தாலும் அது மக்களிடம் செல்ல வாய்ப்பில்லை. ஏன்னா அந்த கலைநிலை வேறு, சூழமைவு வேறு. ஆகவே அதை நாங்கள் சீர்திருத்த வேண்டியது ஒரு அவசியம் என்பது என்னுடைய கருத்து. கத்தோலிக்க அவையில் இப்படி ஒரு சீர்திருத்தம் நடைபெறுகின்றது. அது கத்தோலிக்க சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு சீரழிவு நடப்பதை பார்த்து, உன்னிப்பாக பார்த்து, இல்லை இதில் ஒரு மாற்றம் தேவை, சீர்திருத்தம் தேவை என்று உணர்ந்தது 60களில் கத்தோலிக்க திருவையின் திருத்தந்தையாக இருந்த 23ஆம் ஜான் the 23rd. ஒரு சாதாரண திருத்தந்தை, பெரிய அறிஞன் என்று சொல்வதற்கு இல்லை, பெரிய இறையியலாளர் என்று சொல்வதற்கு இல்லை, ஆனால் ஒரு பக்தி உள்ளவர். அவருடைய உள்ளுணர்வு சொன்னது, இன்ட்யூஷன். ஆகவே 2வது வத்திக்கான் சங்கத்தை கூட்டினார். இந்த நூற்றாண்டில் நடைபெற்ற மாபெரும் புரட்சி கத்தோலிக்க திருவையில் 2ஆம் வத்திக்கான் சங்கம். இன்றைக்கு நான் இப்படி பேசுவதற்கு அடிப்படையாக வழிகோரியதே 2வது வத்திக்கான் சங்கம். எங்களோட சிந்தனையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அவரை தொடர்ந்து பால் தி 6 திருத்தந்தை ஓரளவு வத்திக்கான் சங்கத்து தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தினார். பின்னர் ஒரு பின்னடைவு கொண்டு சில காலங்கள், சில வருடங்கள், பல வருடங்கள் எதுவும் நடக்கவில்லை. பின்னுக்கு போய்விட்டோம், பின்னடைவு. தொடர்ச்சியாக இதை அடுத்த சனிக்கிழமை நான் இதை பற்றி என்ற கருத்தில் உங்களோட பகிர விரும்புகின்றேன். இது முக்கியம் என்ற காரணத்தினால இன்றைக்கு இத்தோடு நிறுத்தி உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.